நேற்று நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். நேர்களே, திமுக விசிக இடையேயான அந்த உரசல் அல்லது விமர்சன பார்வைகள் அப்படிங்கிறது இன்னமும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் தொடர்ந்து தன்னுடைய நிலைப்பாடை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி பேசுகிறார். திரு ஆர் ராசா அவர்கள் அதுக்கு பதில் சொன்ன பிறகும் கூட திரு ஆர் ராசா ஏன் நீலகிரிக்கு போனார் அப்படின்னு தொடர்ந்து அடுத்தடுத்த கேள்விகளை எழுப்பிக்கொண்டு இந்த பிரச்சனை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கறத பார்க்கிறோம். இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திரு திருமாவளவன் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போ இதுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருந்தது. அவர் உட்கட்சி பிரச்சனைகளை நாங்கள் உட்கட்சியில எல்லா தலைவர்களோடையும் நம்ம பேசி நாங்கள் விசாரிச்சு முடிவெடுப்போம் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு. கூட்டணியில எந்த விரிசலும் கிடையாது, எந்த குழப்பமும் கிடையாது அப்படிங்கறதை தெளிவுபடுத்தியிருக்கிறார். திருமாவளவன் அவர்களுடைய இந்த பேட்டி அப்படிங்கிறது ஒரு தெளிவை கொடுத்திருக்கிறதா, மேலும் கேள்விகளை எழுப்பியிருக்கிறதா அப்படிங்கிற விஷயங்களும் அந்த விவாதங்களும் கூட தொடர்கிறது. இந்த திமுக விசிக பிரச்சனையில இவர்கள் இந்த இரண்டு கட்சிகளிடையே என்னதான் நடக்கிறது கேட்போம். இன்றைய நிகழ்ச்சியில நம்மோட இணையக்கூடிய விருந்தினர்கள் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரகாஷ் அவர்கள் நம்மோட இணைகிறார். நிகழ்ச்சிக்கு அவர் என்போடு வரவேற்கிறார். இதே போல பத்திரிகையாளர் திரு கலை அவர்களும் பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்களும் இணைகின்றார்கள். அதே போல டாக்டர் சுமந்த்ராமன் அவர்களும் சற்று நேரத்தில் நம்மோட இணைய இருக்கின்றார். திரு கோட்டீஸ்வரன் அவர்கள்ட்ட இருந்து தொடங்கலாம்னு நினைக்கிறேன். திரு திருமாவளவன் அவர்களுடைய இன்றைய பேட்டி பதில்களை அதிகம் கொடுத்திருக்கா, மேலும் கேள்விகளை உங்களுக்கு எழுப்பியிருக்கா? நேயர்களுக்கும் நெறியாளருக்கும் வணக்கம். இது தொடர்கதையாக போக போகிறது. இது ஒரு தீர்வை கொடுக்கவில்லை, இது மேலும் கேள்விகளை தான் எழுப்பும். காரணம் என்னன்னா, பத்திரிகையாளர்கள் ஸ்ட்ரைட்டா ஒரு கேள்வி கேட்குறாங்க. திரு ஆதவர்ஜனோட இந்த கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்னும் பொழுது அவர் என்ன சொல்றாருன்னா, நான் கட்சிக்காரர்களோட அதை பத்தி பேசிட்டு நடவடிக்கை எடுப்பதை பத்தி நாங்க முடிவு பண்ணுவோம் அப்படின்றாரு. அப்ப அதற்கு என்ன பொருள் அப்படின்னா, நடவடிக்கை என்பது உடனே கிடையாது என்பது அதற்கு பொருள். இன்னைக்கு அந்த கட்சியினுடைய தலைவர் அண்ணன் திருமாவளவன் அவர் ஒரு நடவடிக்கை எடுக்க போறார் அப்படின்னா, அந்த நடவடிக்கையை மாற்றி சொல்லுவதற்கோ இல்ல அந்த நடவடிக்கை எடுக்காம போறதுக்கோ வாய்ப்புகள் கிடையாது. அவர் என்ன சொல்றாரோ அதுதான் இறுதியான கருத்தா இருக்கும். அப்படி இறுதியான கருத்தா அது இருக்கும் பொழுது கூட அதை நான் கட்சியில எல்லார்கிட்ட பேசிட்டு தான் எடுப்பேன் அப்படின்றாருன்னா, திரு அர்ஜுன் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த கருத்துக்களை அண்ணன் திருமாவளவன் அவர்கள் நேரடியா ஏத்துக்கலனாலும் மறைமுகமா அதை சப்போர்ட் பண்றான்னு பாத்துக்கலாம். ஏதாவது என்ன அப்படின்னா, இதுல அடிப்படையில பார்க்க வேண்டியது என்னன்னா, நாட்டுல ஓட்டு போடுற மக்கள் எல்லாருமே மன்னர்கள் என்றால், இந்நாட்டு மன்னர்கள் வாக்காளர்கள் என்றால் எங்கே என்னோட செங்கோல் அப்படின்றத அவங்க கிட்டத்தட்ட கேட்கறாங்க. அப்போ எல்லாருமே ஓட்டு போட்டு ஆட்சியில அதிகாரத்துல பதவிக்கு வருவீங்க, முதலமைச்சர் ஆவீங்க, அமைச்சர் பெருமளக்காக ஆவீங்க. அப்போ விசிக என்பது ஒரு கூட்டணியில அங்கம் இருக்கிறது. அதே மாதிரி இதை தாண்டி பாஜகவை கூட அவங்க எடுத்துக்காட்டா காட்டுறாங்க. அதாவது பாஜகவோட கருத்து வேறுபாடு இருக்கு, பாஜகவோட கொள்கையில எங்களுக்கு உடன்பாடு கிடையாது, ஆனா அந்த பாஜகவே மத்தியில கூட்டாட்சி நடத்துது, மற்ற கூட்டணி கட்சிகள் எல்லாம அரியணையில சேர்த்து ஆட்சி அதிகாரத்தில் அமைச்சரவை பதவி கொடுக்கறாங்க. அப்படி இருக்கும்போது ஏன் விசிகாக்கு கொடுக்கப்படவில்லை? சந்திரபாபு நாயுடு உதாரணம் காட்டுறாங்க. இந்த கருத்து என்பது உதாரணம் காட்டுறாங்க. சந்திரபாபு நாயுடு அவர்கள் உதாரணம் காட்டுறாங்க. அப்ப ஏன் இந்த பேச்சு பொருள் திடீர்னு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமைச்சரவையில் மாற்றம், அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வரா ஆவுறாரா அப்படின்ற இந்த நேரத்துல வருது. அதோட இன்னும் 1.5 வருஷத்துல நமக்கு தேர்தல் வருது. இப்போ இதே காலகட்டத்துல கம்யூனிஸ்ட் கட்சியும் கூட்டணியில இருக்காங்க, இதே காலகட்டத்துல காங்கிரஸ் கட்சியும் கூட்டணியில இருக்காங்க, இதே காலத்துல மதிமுகவும் இருக்கு. மதிமுக தலைவர் வைகோ ஒரு படி மேல போய் ஒரு காலத்துல திமுக தலைமையை கேள்வி கேட்ட அந்த வைகோ அவர்கள் இன்னைக்கு அவர் தலைவர் என்ன சொல்றாருன்னா, நாங்க திமுகவுக்கு ஒரு கேடயமா இருப்போம், ஒரு பாதுகாப்பா இருக்கும்ன்றாரு. அப்போ விசிக ஒரு எதிரான ஒரு சில கருத்துக்களை கூட்டணியில் இருந்தாலும் கூட கேட்கிறாங்க. ஆனா மதிமுக போன்ற கட்சிகளோ கம்யூனிஸ்ட் கட்சிகளோ இல்ல காங்கிரஸ் கட்சியோ ஒரு மௌனமான ஒரு கூட சேர்ந்து செல்றாங்க. அதுல இதுல விசிக பதவி அமைச்சரவைன்றதை தாண்டி ஒரு சில குற்றச்சாட்டுகளே வைக்கிறாங்க. என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா, எங்க கட்சியை வளர்க்கறதுக்கு எங்களால முடியல, எங்க கட்சி கொடியை நாங்க ஒரு சில இடத்துல ஏத்த முடியல, காவல்துறை அதிகாரிகள் எங்களுக்கு பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க, கலெக்டர்ஸால எங்களுக்கு ஒரு சில பிரச்சனை இருக்கு. அதே மாதிரி மது என்பது நாங்க அதுக்கு எதிரானவங்க, அரசாங்கமே எங்க மது நடத்துது, மாணவர்கள் கிட்ட இளைஞர்கள் கிட்ட போதைப் பொருள்லாம் வருது அப்படின்ட்டு ஒரு மது ஒழிப்பு மாநாடு அப்படின்ற மாதிரி ஒரு போராட்டத்தை கூட அறிவிக்கிறாங்க. அதற்கு திமுகவையும் கூப்பிடுறாங்க. ஆனா இது அடிப்படையில் என்ன பார்க்க வேண்டியதுன்னா, டாஸ்மாக் வேற அரசாங்கம் வேறு அல்ல. இன்னைக்கு டாஸ்மாக் என்பது மது விற்கிறது அரசாங்கத்தோட ஒரு இணக்கமான ஒரு துறை. அதிக வருவாயை ஈட்டி தருது அரசாங்கத்துக்கு தான். அப்ப அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு எதிராக இல்ல அந்த விஷயத்துக்கு எதிராகவே போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. இது நம்ம எப்படி பாக்குறோம்னா, கடந்த காலத்துல அதிமுகவும் பாஜகவும் கூட்டணியில இருந்தாங்க. ஆனா தொடர்ந்து பாஜக அதிமுக விமர்சனம் பண்ணிருக்கு, அதிமுக சில கேள்விகள் கேட்டிருக்கு, கூட்டணி வைத்தும் கூட ரெய்டு கூட மத்திய அரசு ஒரு சில துறைகள் விட்டதை நம்ம பார்த்தோம். அப்ப ஒரு லெவலுக்கு மேல என்ன ஆச்சுன்னா, இந்த கூட்டணியை பிளவுபட்டதை பார்த்தோம். சரி, அங்க கூட்டணி பிளவுபட்டு
பிளவுபடுது, இங்க கூட்டணி பிளவுபடுமானா அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா திருமாவளவன் அவர்களோ இல்ல திமுக தலைவர்களோ இந்த கூட்டணி விரும்பாம இல்ல, ஆனா அவர்களுக்குள்ள உட்கட்சி பிரச்சனை உள்ள பூசல்கள் நிறைய இருக்கு, கேள்விகள் நிறைய இருக்கு, பிரச்சனைகள் நிறைய இருக்கு. இல்ல அப்ப வந்து இது திமுக விசிக இடையேயான பிரச்சனையா இல்ல விசிகக்குள்ள மட்டுமே இது ஒரு பாயில் ஆயிட்டு இருக்கக்கூடிய பிரச்சனைன்னு சொல்ல வரீங்களா? அப்போ கூட்டணிக்குள்ள விரிசல் இல்ல, ஆனா விசிக கட்சிக்குள்ள பிரச்சனை இருக்குன்னு சொல்ல வரீங்க? இல்ல இது இல்ல விசிக கட்சிக்குள்ள பிரச்சனை இல்ல. விசிக கட்சிக்காரர்கள் என்ன சொல்றாங்கன்னா, எங்க தலைவர் வந்து திருமாவளவன் அவர்கள் முதலமைச்சர் ஆகிற தகுதி இருக்கு, எங்களுக்கும் ஆட்சி அதிகாரத்துல பங்கு பெறத்துக்கு இருக்கு, எங்க தயவு இல்லாம வட தமிழ்நாட்டுல திமுகவுல ஜெயிக்க முடியாதுன்ற அளவுக்கு அவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பொருள் அந்த கட்சியில எங்களுக்கு தேவைப்படுற அந்த முக்கியத்துவத்தை கொடுங்க. இல்ல விசிகாவே அப்படி பேசுறது நம்ம சொல்ல முடியாது இல்ல. ஆதவ அர்ஜுனா பேசியிருக்காரு, வன்னியரசு மறுத்துட்டாரு, ரவிக்குமார் மறுத்துட்டாரு, ஷானவாஸ் மறுத்துட்டாரு, எல்லாரும் மறுத்துட்டாங்கல்ல. அப்போ கட்சிக்குள்ள ரெண்டு கருத்து இருக்குல்ல. இல்ல கட்சிக்குள்ள ரெண்டு கருத்து இருக்கு, ஆனா கட்சியோட கொள்கை என்ன? திரு விசிக தலைவர் அவர்களை ஒரு அரிய முக்கிய பொறுப்புல உட்கார வைக்கணும்ன்றது விசிக கட்சியோட கொள்கை. அதுதானே அவங்க மாநாட்டுல அண்ணன் திருமாவளவன் நிறைய இடத்துல பேசியிருக்காரு. இதுல மற்றவர்கள் பேசலன்னா அவங்க மேபி கொஞ்சம் அந்த நிலைப்பாடு இல்ல. அர்ஜுன் அவர்கள் தொடர்ந்து தந்தி டிவிக்கு அளித்த பேட்டியில கூட பாருங்க, அவ்வளவு ஒரு தெளிவான ஒரு சில கருத்துக்களை எடுத்து வைக்கிறாரு. நாங்க ஏன் வந்து முன்னுக்கு வரக்கூடாது, நாங்க ஏன் அமைச்சரவை பதவியில இருக்கக்கூடாது, எங்க கொடி ஏத்துறதுல என்ன பிரச்சனை, நாங்க மக்கள் பிரச்சனையை தானே பேசுறோம், அதை நீங்க செவி கொடுத்து கேளுங்க அப்படின்ற அந்த கருத்துக்கள் வந்து அரசியலும் இருக்கு, அதுல மக்கள் நலனும் இருக்கு, விசிகாவோட தேவையும் இருக்கு இல்லையா. ஒண்ணுமே பிரச்சனை இல்லன்னு திருமாவளவன் தான் சொல்றாரு. நான் கீழே இருக்கிறவங்க எல்லாம் பிரச்சனை இருக்குன்றாங்க இல்லையா. அப்ப ஒரு கொடி மதுரையில கொடி ஏத்துறதுல என்ன பிரச்சனை? ஏன் வந்து காவல்துறை இப்ப மத்த கொடிகள்லாம் ஏத்தும் போது ஏன் திருமாவளவன் அவர்களோட விசிகா கட்சி கொடி ஏத்துறதுல என்ன பிரச்சனை ஆயிடுது? ஓகே கேப்போம். சோ இது வந்து நம்ம கொஞ்சம் கூர்ந்து கவனிக்க வேண்டியது இல்லையா. சோ இது வந்து கூட்டணியை பிளக்கணும்னு அவங்க நினைக்கல, ஆனா கூட்டணிக்குள்ள தங்களுக்கு கூடுதல் அதிகாரம் பெற்றுக்கொள்ளணும்னு நினைக்கிறாங்க. அதுதான் உங்களோட பாயிண்ட் ஆஃப். ஆமா கண்டிப்பா. அதாவது கூட்டணியை முறிக்கிற அளவுக்கு அவங்க தயாரா இல்ல. உதாரணத்துக்கு திமுக ஒரு சில ஐடி விங்லயா அதுல எதுலன்னு தெரியல, விசிகாவை விமர்சனம் பண்ணி மீம்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. சிறுத்தைகளோட நிலைமை பாருங்கன்னு சொல்லிட்டு சிறுத்தைகள் வந்து மிச்ச மிருகங்களால் தாக்கப்படுறது அந்த மாதிரி போட்டு ஒரு நகைச்சுவைக்கெல்லாம் உண்டாக்கி, அதாவது இது எதுக்கு சொல்ல வரேன்னா, தலைவர்கள் பெரிய கருத்தை வந்து சொல்லல, ஆனா அந்த தொண்டர்களுக்குள்ளே ஒரு மனக்கசப்பு, ஒரு பேசு பொருள், ஒரு பிரச்சனை வந்திருக்கிறது என்பது நிதர்சனமான உண்மை. கேட்போம். திரு பிரகாஷ் அவர்கிட்ட கொண்டு போற நினைக்கிறது, திருமாவளவன் அவர்கள் இன்னைக்கு பேசுறத வச்சு அவர் சொல்றாரு, அந்த ஆதவ அர்ஜுனோட கருத்தை மறைமுகமாக ஆதரிக்கிறாரோ அப்படின்ற ஒரு துணி வருது, ஒரு கேள்வி வருது அப்படின்னு. எனக்கு அந்த கட்சியை பத்தி ஒரு அது துவக்கத்திலேருந்தே தெரியும். நான் ஒரு பத்திரிகையாளராக திருமாவளவனை நான் பேட்டி எடுக்கும்போது ஒரு அசோக் நகரில் ஒரு சின்ன பாயில் உட்காந்து 2 பேரும் பேசணும். அதுலேருந்து எனக்கு அந்த கட்சி தெரியும். அந்த கட்சியில் யாரும் திருமாவளவனை மீறி பேசவே முடியாது. ஆதவ அர்ஜுனாவுடைய அனைத்து கருத்துக்களும் திருமாவளவனால் சொல்லப்பட்டு பேசப்படுபவர். அப்படிதான் நினைக்கிறீங்க? அப்படிதான். அப்புறம் ஏன் ரவிக்குமார் எதிர்க்கணும், வன்னியரசு எதிர்க்கணும், பாலாஜி எதிர்க்கணும், இத்தனை பேர் எதிர்க்கணும்? அது அவங்க டிஃப்ரெண்ட், தே ஆர் டிஃப்ரெண்ட். அவங்க வன்னியரசுக்கு வேற இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ரவிக்குமாருக்கு வேற இன்ட்ரெஸ்ட் இருக்கு. இல்ல இப்ப அவங்கெல்லாம் திருமாவளவனுடைய கருத்து பிரதிபலிக்கலையா? அவங்க இல்ல. அதாவது ஆதவ அர்ஜுனாவை இன்னைக்கு வரைக்கும் பேச வச்சு அழகு பார்த்து எல்லாத்தையும் பண்றது. ஆதவ அர்ஜுனாலாம் இவ்வளோ தைரியமாலாம் பேச மாட்டாங்க. இப்போ எந்த கட்சியிலையுமே வந்து ஒரு மிகப்பெரிய பணக்காரருக்கு கூப்பிட்டு அதிகாரத்தை கொடுக்க மாட்டாங்க. எம்ஏஎம் ராமசாமியை கூட ஜெயலலிதா வந்து ஒரு ராஜ்யசபா உறுப்பினர் அப்படி தான் ஆக்குனாங்க. ஆனால் இங்கே வந்து முழுக்க துணை பொதுச் செயலாளர் அப்படின்ற ஒரு அந்தஸ்தை கொடுத்து அவரை உட்கார வச்சு அழகு பார்க்குறாங்க. அவருக்கு இண்டிவிஜுவலாக அதுக்கான தகுதிகள் இருக்குது. அவரோட நீங்கள் எடுத்த பேட்டியிலையும் அந்த தகுதிகள்லாம் இருக்குது, மற்ற மீடியாக்கள்லையும் இருக்குது. ஆனால் அவர் சொல்கிற கருத்து திருமாவோட கருத்து. அப்படிதான் நினைக்கிறீங்க? 100% திருமா கருத்து. அது திருமா மறுக்க மாட்டார். வேற யாராவது இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பேசியிருந்தாங்கன்னா இந்நேரம் திருமா தான் கட்சியோட ஃபைனல் சொன்னார் இல்லையா. இப்போ திருமா கட்சியோட ஃபைனல், கட்சியை விட்டு வெளியே போயிருப்பாங்க. ஆதவ அர்ஜுனா பேசுறது திருமாவுடைய கருத்து, முழுக்க திருமாவோட கருத்து. நீங்க சொல்றீங்க இது திருமாவளவனுடைய கருத்துன்னு. அது வந்து இப்போ விசிகல இருக்கிற மற்றவங்க யாருக்கும் தெரியலையா? அவங்க மட்டும் ஏன் வேற ஒரு வாய்ஸ்ல பேசுறாங்க? அவங்க வந்து இந்த ட்ரெண்டை வந்து நீங்க இப்ப எடுக்க கூடாது. திஸ் இஸ் இம்மெச்சூர் டைம்.
இது வந்து கூட்டணி டைமும் இல்லை, கூட்டணிக்கான விஷயமும் கிடையாது. இது வந்து நீங்க பேச வேண்டியது எலெக்ஷன் டைம்ல, எலெக்ஷன் நெகோசியேஷன்ல, அப்போ உட்காந்து ரெண்டு கட்சியும் பேச வேண்டிய விஷயமே தவிர அது இப்ப பேசக்கூடாது. ஆனா ஏதோ ஒரு காரணத்துக்காக திரும்ப அதை இப்ப பேசணும்னு விரும்புறாரு. அதை ஆதவ அர்ஜுனா கிட்ட சொல்லி அவர் அதை பேசுறாரு. இல்லாட்டி ஒரு தடவை பேசினா பரவாயில்ல, 2 தடவை பேசினா பரவாயில்ல, ஒவ்வொரு யூடியூப் சேனலையா கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுறாருன்னா அப்போ he want to set a mission. இதுதான் விஷயம். உதயநிதியை வந்து இப்படிலாம் அட்டாக், 4 திரைப்படங்களை நடிச்சுட்டு துணை முதலமைச்சர் ஆகுறாரு, எங்களால தான் வந்து ஜெயிக்குது திமுக. உதயநிதி அவர்களோட அந்த எலிவேஷனை விசிகா விரும்பலன்னு நினைக்கிறீங்களா? சம்திங், நான் இன்னும் அதுக்கான ரீசன்குள்ள போல. பட் தி ஸ்பீச் இஸ் கம்ப்ளீட்லி, இதோட கதை வசனம் டைரக்ஷன் வந்து திருமாவளவன். இப்போ இதுதான் அவங்களோட ஸ்டாண்டர்ட் சொல்றீங்கன்னா இதனுடைய விளைவுகள் என்னவா இருக்க போகுது? விளைவுகள் விசிகாவுக்கு இது பலன் அளிக்குமா இல்ல ரிவர்ஸா கூட போகும்? ரிவர்ஸா போகும். ஏன்னா இப்போ வந்து டூ இயர்லி இந்த ஸ்டேஜ் வந்து அவங்க எடுத்தது. நான் பொலிட்டிக்கல் அப்சர்வரா சொல்றேன், இது வந்து டூ இயர்லி. நீங்க வந்து ஃபர்ஸ்டே வந்து டிஎம்கே அலையன்ஸை பிளாக் பண்ணிடுறீங்க, டிஎம்கே அலையன்ஸை விட்டு வெளியில வந்துடுறீங்க. உங்க வரலையே, இன்னைக்கு திரும்ப சொல்றாரு. இல்ல வரல. இது ஒரு கொஞ்சம் டெவலப் ஆச்சுன்னா வர்றாங்க அப்படின்ற ஒரு அசம்ஷன்ல இருந்து நான் சொல்றேன். சரி, திமுக அலையன்ஸை விட்டு வெளியில போறீங்க, அப்போ உங்களுடைய ஆப்ஷன் எங்க? ஏடிஎம்கே அலையன்ஸ். ஏடிஎம்கே அலையன்ஸ்ல உங்களுக்கு இன்னைக்கு எல்லாம் சொல்லுவாங்க. இப்போ திரும்ப வந்து மாநாட்டுக்கு வரேன்னு குதுகலிச்சு வரவேற்றவங்க யாரு? ஏடிஎம்கே. வாங்க அப்படின்னு குதுகலிச்சு வரவேற்றவங்க ஏடிஎம்கே. இன்னும் போறதா சொல்லலையே, போல மாநாட்டுக்கு போறதா சொல்ல, ஆனா வரவேற்றாங்க அவங்க. இப்போ நீங்க ஆப்ஷன் வந்து கம்ப்ளீட்டா டிஎம்கேவை க்ளோஸ் பண்ணிட்டு ஏடிஎம்கே ஓபன் பண்ணீங்கன்னா நீங்க உங்களுக்கு டிஎம்கே ஆப்ஷனையும் வச்சுக்கிட்டு ஏடிஎம்கே ஆப்ஷனையும் வச்சுக்கிட்டு சைட் பை சைடு வந்து நீங்க நெகோசியேட் பண்ணீங்கன்னா தான் எனிதிங் கேன் பி அச்சீவ்ட். அந்த பவரை இழக்கிறாங்க, அந்த பார்கெனிங் பவரை வந்து இவங்க இழக்கிறாங்க. இப்பவே வெளியே போறோம்ன்ற சிக்னலை கொடுக்கிறது வந்து தங்களை வீக்கன் ஆக்கிடும், கம்ப்ளீட்டா வீக்கன் ஆக்கிடும். ஆனா அதையும் தாண்டி ஏதோ ஒரு விஷயம் வந்து அங்க இருக்கு. அது என்னன்றதுதான் கேள்வி. அது மேபி பிஜேபியோடைய ஹேண்ட்லிங்கா இருக்கலாம், அமலாக்கத்துறை கேசஸ் இருக்கு. பிஜேபி விசிகாவை இயக்குதா? இப்போ விசிகா இயக்கலாம். ஏன்னா 2 பானை சின்னத்துல ஜெயிச்ச 2 எம்பி இல்ல. பிஜேபியே சனாதன ஒழிப்பு அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் ரொம்ப தீவிரமா இருக்கக்கூடியவர் திருமாவளவன் அப்படிங்கிறது தெரியும் இல்லையா? தெரியும். அப்ப எப்படி அவர் வந்து பிஜேபியால இயக்கப்படக்கூடிய ஒண்ணு அதுங்க. இன்னொன்னு வந்து அவர் என்ன எதிர்பார்த்திருப்பாருன்னா, இந்த டைம்ல நம்ம இந்த கோரிக்கையை வைக்கும் போது நமக்கு வந்து கம்யூனிஸ்டுகள் நம்மளை ஆதரிப்பாங்க, எம்டிஎம்கே நம்மளை ஆதரிக்கும், காங்கிரஸ் வந்து நம்மளை ஆதரிக்கும், அப்போ வந்து ஒட்டுமொத்தமா ஒரு கல்மினேஷன் ஆஃப் ஃபோர்ஸஸ் வந்து வரும். அப்போ இவங்க கூட்டணி கட்சிகள்லாம் ஆதரிக்கும் பொழுது ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்பது வந்து ஒரு பிரஷர் ஏறும். ஆனா அன்பார்ச்சுனேட்டா ஆதவ் அர்ஜுன் ரெட்டியை விட்டு நீங்க பேசி இதை களத்துக்கு கொண்டு வந்தவன யாருமே பேசல. வைகோ கேடயமா இருப்பேன்ற அப்போ உங்களுக்கு அந்த ஃப்ரண்ட் க்ளோஸ் ஆயிடுச்சு, ரைட்டுங்களா? மதுவிலக்கு மாநாட்டுக்கும் ஆட்சியில பங்கு பெறதுக்கும் என்ன சம்பந்தம்? மதுவிலக்கு ரெண்டு வேற இஷ்யூ. மதுவிலக்கு மாநாடு நீங்க நடத்துங்க, நல்லது, இட் இஸ் குட். நீங்க வந்து கட்சியா வந்து நீங்க நடத்தணும், அது வந்து கொண்டு போகணும். ஆனா ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு வந்து அந்த at the fag end of the election அப்பதான் நீங்க பேசணும், அப்பதான் எல்லாரும் பேசுவாங்க. நம்ம அப்பதானே பார்த்திருக்கோம், பாமக இந்த கூட்டணியில, அந்த கூட்டணியில, தேமுதிக இந்த கூட்டணியில, டெய்லி ஒரு பிரேக்கிங் நியூஸ். பழம் நழுவி பாலில் விழுந்தது, அது நழுவி காவாயில் போனது, இப்படிலாம் நம்ம பார்ப்போம் இல்லையா? சோ அந்த டைம்ல தான் அது வரும். சோ அந்த டைம்ல பண்ணணும். அப்போ 2026 எலெக்ஷனுக்கான விஷயமே இப்ப செட் ஆகல. அப்போ இவங்க பேசுறாங்க அப்படின்னும் போது they want to set an agenda. ஒன்னு பிஜேபியோட அஜெண்டா இருக்கலாம், இல்லைன்னா இது வந்து எல்லாத்தையுமே டிஎம்கே உடைய ஒரு மிகப்பெரிய விவாத பொருளா இதை ஆக்கி அதன் மூலம் பலனடையலாமா அப்படின்ற முயற்சியா இருக்கலாம், இல்லைன்னா உதயநிதியுடைய ப்ரமோஷன் வந்து ஏற்படுத்திய எரிச்சலா இருக்கலாம். இன்ட்ரெஸ்டிங். நம்ம கேட்போம். திரு கலை அவர்கள்ட்ட கொண்டு போக நினைக்கிறது, இதுக்கு பின்னாடி ஒரு பிஜேபி ஹேண்ட் இருக்குன்னு நினைக்கிறீங்களா?
விசிகாவை எந்த காலத்திலையும் பிஜேபி இயக்குவது என்பதை நம்ப முடியல என்னால். சரி, பத்திரிக்கையாளர் சொல்கிறாரு, அதை எனக்கு அது ஏற்புடையதாக இல்லை. ஆனால் என்ன நான் சொல்கிறேன்னா, பிஜேபிக்கு திமுக நெருக்கமாக போகிறது தான் விசிகாவுக்கு பெரிய பிரச்சனையாகுது. ஓ, விசிகா 3 காரணிகளுக்காக இஸ் ட்ரிஃப்டிங் அவே ஃப்ரம் டிஎம்கே, ஐடியாலஜிக்கலி ட்ரிஃப்டிங் அவே ஃப்ரம் டிஎம்கேங்கிறது என்னுடைய கருத்து. ஒன்று, அந்த முருகனுக்கு காவடி எடுத்தது. ரெண்டாவது, மதச்சார்பின்மையை கைவிட்டது. ஆளுநர் டீ பார்ட்டிலேருந்து இன்னைக்கு அது அவங்க விசிகாவுடைய விமர்சனம் அதுதான். நீங்க சாஃப்ட் இந்துத்துவாவை கையில் எடுத்துட்டீங்க அப்படிங்கிறது அவங்க விமர்சனம். அடுத்து ஆளுநர் டீ பார்ட்டியிலிருந்து இன்னைக்கு ஆளுநர் பட்டமளிப்பு விழா நடத்துற அளவுக்கு நீங்க இதுவரைக்கும் இருக்கக்கூடிய பல்வேறு நிகழ்வுகள்ல பாஜக ஒட்டி ஒட்டி நீங்க போயிட்டு இருக்கிறீங்க, நெருங்கி போயிட்டே இருக்கிறீங்க. பாஜகவோட திமுக நெருங்க விசிகா திமுகவிலிருந்து விலகி போகுது. மூணாவது காரணி, தலித் மக்கள் இந்த ஆட்சி மீது நம்பிக்கை இல்லாம கடும் அதிருப்தியில் இருக்கிறாங்க. அவங்க விசிகாவுடைய ஓட் பேங்க், அவங்களை திருப்திப்படுத்த வேண்டிய தேவையும் விசிகாவுக்கு இருக்குது. இந்த 3 காரணிகள்னால அவங்க இந்த மாதிரி இப்ப எந்த முடிவு பிரகாஷ் சொல்றது போல ரொம்ப சீக்கிரமா தங்களோட கார்டெல்லாம் ப்ளே பண்ணிட்டாங்களோ அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல. இன்னும் 1.5 வருஷம் இருக்கு தேர்தலுக்கு. நீங்க கூட்டணியில ஒரு விஷயம் கேட்கணும்னாலோ இல்ல பங்கு வகிக்கணும்னாலோ இப்பவே உங்களோட ஸ்ட்ராட்டஜி எல்லாம் ஓபன் பண்ணிடுறதுங்கிறது என்ன மாதிரி பலன் அளிக்கும்? இல்ல அதான் கூட்டணியிலேருந்து நாங்க வெளியே போகலன்னு சொல்லிக்கிட்டே தான் இதையெல்லாம் செய்யறாங்க. கூட்டணி விட்டு நாங்க வெளியே போக போறோம் அது மாதிரி எந்த குழுவும் கொடுக்காம நாங்க கூட்டணியிலேயே தான் இருக்கிறோம். இந்த கூட்டணி வலுவானது அப்படிதான் திரு பிரகாஷ் சொல்றாரு. அத ஒரு பக்கம் அதான் கரெக்ட். இந்த இவ்வளவு எல்லியரா பண்றது என்பது அது அவங்களுக்கு எதிராக தான் இருக்குங்கிறத நானும் ஒத்துக்கிறேன். முதல்ல திரு பிரகாஷ் சொல்றதுல அது ஒரு காரணம். இன்னொரு காரணம், இந்த சலசலப்புகள் என்ன ஆகுன்னா, நாளைக்கு உண்மையிலே கூட்டணி இவங்களுக்கு வந்தா கூட கீழே ஜெல்லாகுது. அணிகளுக்கு மத்தியில மனமாச்சரியங்கள் அதிகமாயிடும், இணைந்து பணியாற்றுவதில் கஷ்டங்கள் வரும். அதனால தலித் மக்கள் இன்னும் விலகி போவாங்க திமுக விட்டு. இல்ல இப்ப கூட்டணி விட்டு பிரச்சனை கரெக்ட், அவர் சொல்றது கரெக்ட். கூட்டணி விட்டு வெளியே போறாங்கன்னே வச்சுக்கிட்டா கூட வேற என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு விசிகாவுக்குன்ற கேள்வி இருக்குல்ல. இப்ப ஆட்சியில பங்கு தர முடியாதுன்னு அதிமுகவும் சொல்லிடுச்சு. இப்ப 2 பிரதான பிளேயர்ஸும் அப்ப கிடையாதுன்னா வேற திருப்பி என்ன மக்கள் நிலைமை? அதிமுகல செல்லூர் ராஜ் சொல்லியிருக்காருல்ல, அதான் சொல்றீங்க. ஆமா, ஜெயக்குமார் கூட சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். செல்லூர் ராஜ் ஒருத்தர் சொன்னதானே சார், ஜெயக்குமார் அதை சொல்லல. செல்லூர் ராஜ் சொல்றதெல்லாம் நீங்க சீரியஸா எடுத்துக்கிட்டீங்கன்னா யாருமே எடுத்துக்கிறது இல்லை. அது விசிகாவும் சீரியஸா எடுத்துக்க மாட்டாங்க. செல்லூர் ராஜ் ஏதாவது பேசுவார், வாய்க்கு வந்ததை பேசுவாரு. அவர் அந்த காலத்துல மன்னர் சபைகள்ல விகட கவிகள் இருப்பாங்க. அது அதிமுக இருக்கக்கூடிய விகட கவி தான் செல்லூர் ராஜ். அது அதிமுக ஆட்சியில் பங்கு கொடுக்க தயாரா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? தயாரா இருக்கும் நான் சொல்லல. அதெல்லாமே பிரகாஷ் சொன்ன மாதிரி அந்த ஈவ் ஆஃப் எலெக்ஷன் தாங்க அது முடிவாகும். இன்னைக்கு ஏன் திமுகவில் இந்த ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குங்கிற கோரிக்கையை விசிகா மட்டும் வைக்கல, அது காங்கிரஸ்ல இருந்து கூட பல குரல்கள் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. ஒரே ஒரு எனக்கு தெரிஞ்சு பல குரலான்னு எனக்கு தெரியல, கார்த்தி சிதம்பரம் மட்டும் சொன்னாருன்னு நினைக்கிறேன். இல்ல அது சொன்னாரு, ஆனா மற்றவங்க சில பேர் அதை சைட் லைன் பண்ணி பேசுறாங்க, இல்ல அமைதி காக்குறாங்க, அதுக்கு ஆதரவா இருக்கிறாங்க, மௌன சம்மதம் கொடுக்கறாங்க. அதாவது நான் எதுக்காக சொல்றேன்னா, இந்த கடந்த 3 தேர்தல்கள்ல இந்த மாதிரியான கோரிக்கை யாருமே வைக்கல, கூட்டணி கட்சிகளிடமிருந்து வரவில்லை. என்ன கோரிக்கை வைக்கல? ஏன் இப்ப வருதுன்னா, இப்ப 2016 இதை வலியுறுத்தி தாங்க மக்கள் நல கூட்டணி ஃபார்ம் பண்ணாங்க. அது வேற, அது கரெக்ட், நான் ஒத்துக்கிறேன். அதுல கிடைச்ச பாடத்தின் அடிப்படையில் 2018 விசிகா இந்த கூட்டணிக்குள்ள வந்த பிறகு 3 தேர்தல் நடந்திருக்குது. இந்த கடந்த 3 தேர்தல்களில் இந்த கோரிக்கை யாராலும் வைக்கப்படவில்லை. விசிகா மட்டுமில்ல, வேற காங்கிரஸ் கட்சியிலிருந்து யாரும் குரல் கொடுக்கல. ஆனா இப்ப வைப்பதற்கான காரணம் என்னன்னா, திமுக பலவீனமா இருக்கு.
அதனால இந்த கோரிக்கைகள் வைக்கப்படுது. திமுக எப்படிங்க பலவீனமா இருக்கு? இன்னி வரைக்கும் அவங்க கூட்டணி, இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த கூட்டணி இன்டாக்டா இருக்கு. அவங்க தொடர்ந்து தேர்தல்களில் வெற்றி பெற்றிருக்காங்க. எங்க பலவீனமா இருக்கு? கடந்த தேர்தலில் அவங்க 10% குறைவா வாங்கியிருக்காங்கிற விஷயத்தை நீங்க மறந்துட்டு பேசுறீங்க. அதிமுக 10% கூட வாங்கிருச்சா? தேர்தலில் வெற்றி பெற்றாலும் அதிமுக 1% கூட வாங்கி இருக்குது. 19 எப்படிங்க நீங்க திமுகவை மட்டும் 21ஓட கம்பேர் பண்றீங்க, அதிமுகவை மட்டும் 2019ஓட கம்பேர்? 21ஓட நான் கம்பேர் பண்ணேன். நான் 21ஓட திமுகவை கம்பேர் பண்ணல. நான் 19 நாடாளுமன்ற தேர்தலுக்கும் இன்னொரு நாடாளுமன்ற தேர்தலுக்கும் தான் ரெண்டு கட்சியும் கம்பேர் பண்றேன். ஓகே. அதுல வாங்கின வாக்குகள் எவ்வளவு, இதுல வாங்கின வாக்குகள் தான் நான் கம்பேர் பண்றேன். 6.5% குறைவா வாங்கியிருக்காங்க. கமலஹாசன் கூட போய் சேர்ந்திருக்காரு. அவர் 3.5 நாடாளுமன்ற தேர்தலில் வாங்கியிருக்காரு. அதையெல்லாம் சேர்த்து தான் 10% இழப்பு ஏற்பட்டிருக்கு. அதனாலதான் அவங்க என்ன செய்யறாங்க, அந்த ஓட்டுக்கு அந்த வாக்குகள் எங்கே போச்சு சொல்லுங்க எனக்கு. அதிமுகவுக்கு போல, அந்த வாக்குகள் தான் பாஜகவுக்கு போச்சு. அதுதான் திமுகவுடைய மிகப்பெரிய பிரச்சனை. அதனால அவங்க இந்துக்கள் வாக்குகளை பாஜக தங்களிடமிருந்து கவர்ந்து கொள்கிறதோ என்ற ஐயப்பாடு அவங்களுக்கு வந்த பிறகு சாஃப்ட் இந்துத்துவ கையில் எடுத்து முருகனை தமிழ் கடவுளாக மாற்றி அங்க விழா எடுக்கிறாங்க. அப்ப நீங்க அதனால இதெல்லாம் அதிமுக இல்ல, அதிமுக அணிக்கு விசிக போகுன்றதுக்கும் உத்தரவாதம் இல்ல இல்லையா? அந்த தியரியும் நம்ம இப்ப சொல்ல முடியல. இங்க விட்டாச்சுன்னா அங்கதான் போவாங்க. பிரகாஷ் பண்ணலாம், அவங்க பண்ண வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. அவங்க பண்ணலாம். அவங்களும் பல தேர்தல்களில் தோல்வி அடைஞ்சதுனால இது அவங்களுடைய வாழ்வா சாவாங்கிறதுனால அவங்க கொஞ்சம் இறங்கி வர்றதுக்கு வாய்ப்பு, திமுக விட அதிமுக இறங்கி வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதனால அது என்னவாகும் நான் சொல்ல மாட்டேன். ஆனா நீ செல்லூர் ராஜ் சொன்ன கருத்தை நான் கட்சியினுடைய கருத்து அல்ல. ஓகே ஓகே, கேட்கலாம் டாக்டர் சுமந்த் அவர்கள். அதனால நான் என்ன சொல்றேன், அங்க போறதுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்கு. இங்க விட்டாச்சுன்னா அங்கதான் போவாங்க, வேற எங்க போக முடியும்? டாக்டர் சுமந்த் அதிமுக நோக்கி போறாரா திருமாவளவன்? அந்த மாதிரி சிக்னல் தான் உங்களுக்கும் கிடைக்குதா? இப்போதைக்கு இது எல்லாமே வெறும் ஒரு பேச்சு பொருள். தேர்தலுக்கு இன்னும் 1.5 வருஷம் இருக்கு. அதற்கு முன்னாடி இப்போ என்ன நடக்கிறதுனா ஆழத்தை பாக்குறாங்க. ஒரு அசஸிங் தி டெப்த் ஆஃப் த வாட்டர் அப்படின்னுவாங்க. அத அவங்க பாக்குறாங்க. என்னெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்கும், எவ்வளவு நம்மளால திமுகவை புஷ் பண்ண முடியும் அப்படிங்கறத ஒரு முயற்சி பாக்குறாங்களே தவிர இதனால உடனே கூட்டணி முடிஞ்சிருச்சு இல்ல. ஒரு முயற்சிங்கிறது ஒரு ஜஸ்ட் ஆழம் பாக்குறதா இருந்தா அது ஒரு மைல்டு லெவல்ல தானே இருக்கும். ஒரு ஜஸ்ட் ஒரு கருத்து சொல்லலாம், சொல்லலாம். இவர் ஆதவ் அர்ஜுனா நாங்க இல்லாம வட மாவட்டத்துல ஜெயிக்க முடியாதுங்கிறாரு. நீங்க நேத்து வந்தவர்னா துணை முதலமைச்சராங்கிறாரு. அதெல்லாம் ரொம்ப பாயிண்டட் ஷார்ப் அட்டாக்ஸா இருக்கு. இல்ல ஒரு பாயிண்ட், இன்னைக்கு திருமாவளவன் அவர்கள் விருப்பப்பட்டிருந்தால் அது ஆதவ அர்ஜுனாவுடைய சொந்த கருத்து. கட்சி அந்த கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளவில்லை, முடிஞ்சு போச்சா? இன்னைக்கு டிபேட்டே கிடையாது. கரெக்டா? முடிஞ்சு போயிருக்கும். சோ அது சொல்லலைங்கிறது தான் இன்னைக்கு விவாத பொருள். அவருக்கு தெரியாதா? அரசியல்ல எவ்வளவு வருஷமா இருக்காரு, அவருக்கு என்ன சொல்லணும் என்ன சொல்லக்கூடாதுன்னு தெரியாதா? சோ வேண்டும் என்றேதான் அவர் ஒரு கமிட்டடா இவர் சொன்னதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை, கட்சியின் தலைவராக நான் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவர் கூறியது அவருடைய சொந்த கருத்து, கட்சியினுடைய கருத்து அல்ல. 2 சென்டென்ஸ்ல முடிஞ்சு போயிருக்கும். அதை சொல்லாததுதான் இன்னைக்கு விவாதம். சோ டெஃபினெட்லி அவர் அந்த கருத்துக்களை ஆதரிக்கிறாரா அப்படிங்கறத விட நிச்சயமா அனுமதிக்கிறார். ஆதரிக்கிறார். இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா, திமுக கூட்டணியில பிளவு ஏற்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கம் யாருக்கு இருக்க முடியும்? அதிமுக அதோட பெனிஃபிஷியரியா இருக்க முடியும், இல்ல பிஜேபி இருக்க முடியும். அப்ப இவங்க யாரோட ஹேண்ட் தான் இதுல இருக்குன்றது இன்னொரு பார்வை. இல்ல கூட்டணியில இவர்கள் விடுதலை சிறுத்தைகள் ஏன் ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு இல்லை அப்படிங்கிற கேட்கிற கேள்வி ஒரு லாஜிக்கல் கேள்வி. இது ஒரு தப்பான ஆதவ அர்ஜுனால திரு உதயநிதியை பற்றி கூறிய கருத்துக்களை தவிர மற்றது எல்லாத்துலயும் என்னங்க தப்பா பேசுனது? அதாவது இவர்களுடைய உதவியுடன் தான் திமுக வட மாவட்டத்துல நாங்க இல்லாம ஜெயிக்க முடியாது அப்படின்னா அது இல்ல நாங்க இல்லாமல் ஜெயிக்க முடியாதுங்கிறது இல்ல. அது
அதனுடைய டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர்களுடைய வாக்குகள் இருப்பதனால்தான் கணிசமான அளவில் திமுக அங்கு வெற்றி பெறுகிறது. சோ அது ஓரளவுக்கு உண்மைதான். இல்ல இப்ப VCK இல்லாம திமுக ஜெயிக்க முடியாதுன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. மக்கள் நல கூட்டணி அமைச்சப்பவும் நார்த்ல கணிசமா திமுக ஜெயிச்சிருக்குல்ல. அதுதான் சொல்றேங்க. திமுக அது அந்த காலகட்டத்துல தி பொலிட்டிக்கல் சிச்சுவேஷனே கம்ப்ளீட்லி டிஃபரெண்டா இருந்த ஒரு காலகட்டம். இன்றும் நான் சொல்றேன், திமுகவால் VCK இல்லாமல் அவர்களுக்கு ஒரு வெற்றி பெற முடியும். ஆனால் திமுகவால் தனித்து போட்டியிட்டு வெற்றி பெற முடியாது. அததான் இவங்க எக்ஸ்ப்ளாய்ட் பண்றாங்க. இவங்க என்ன பாக்குறாங்கன்னா, திமுக எப்படியா இருந்தாலும் ஒரு கூட்டணி, அது VCK இல்லாமல் கூட்டணி இருக்கலாம். நாளைக்கு ஒருவேளை பாட்டாளி மக்கள் கட்சி வந்தாங்க அப்படின்னா அவங்கள சேர்த்துக்கிட்டு கூட்டணி அமைக்கலாம். காங்கிரஸ், பாமக, திமுக அமைக்கலாம். இட் இஸ் பாசிபிள். பட் இவர்கள் கால்குலேட் பண்றது கூட்டணி இல்லாமல் திமுக பலவீனமாகி விடுவார்கள். அந்த ஆங்கிள் தான் அவங்க, அந்த பாயிண்ட்ல தான் அவங்க ப்ரே பண்றாங்க. எவ்வளவு இழுக்க முடியும்? சரி, ஒருவேளை 2026 தேர்தலுக்கு முன்னாடி இப்ப கூட்டணி இல்லன்னா திமுக பலவீனம்ங்கறீங்க. இப்ப திமுகவோட கூட்டணி இல்லன்னா VCKக்கும் பலவீனம் தானே? இல்ல VCKக்கு பலவீனங்க நிச்சயமா. பட் அவங்க என்ன பாப்பாங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு இப்ப அதிமுகவும் திட்டவட்டமாக திமுக காரங்க என்ன கேட்பாங்க, VCK இல்லாம நாங்க 10 சீட்டு ஜெயிக்கிற இடத்துல 5 சீட்டு 8 சீட்டாவது ஜெயிச்சிருவோம், திமுக இல்லாம VCK ஒரு சீட்டு ஜெயிக்க முடியுமா அப்படின்னு அவங்க கேட்பாங்க. அவங்க அப்படி பார்க்க மாட்டாங்களே. அவங்க ஒருவேளை VCK ஒருவேளை அதிமுகவோட சேர்ந்தாக்க அந்த 6 சீட்டோ 7 சீட்டோ 4 சீட்டு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தானே நினைப்பாங்க. ஒரு விஷயம் இது எதுவா இருந்தாலும் இறுதியாக முடிவு எடுக்கப்பட போவது தேர்தலுக்கு 2-3 மாதங்களுக்கு முன்புதான். 2 மாதங்களுக்கு முன்புதான். அது வரைக்கும் நம்ம என்ன வேணாலும் நம்ம பேசிக்கிட்டு போலாமே தவிர அது ஒரு சீரியஸ் பொசிஷனாக இருக்காது. ஆனால் இப்போ எழுப்புறதுனால 2 அட்வான்டேஜ். இப்ப தேர்தலுக்கு 15 நாள் முன்னாடி எழுப்புனாங்கன்னு வச்சுக்கோங்க இந்த மேட்டரை, எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, ஏங்க இது அநியாயங்க, இவ்வளவு நாள் சும்மா இருந்தீங்கல்ல, கடைசி நிமிஷத்துல அவங்க மேல நீங்க பிளாக்மெயில் பண்றீங்க திமுகவை, சொல்லுவாங்களா மாட்டாங்களா? சொல்லுவாங்க. சோ அது இப்போ அதுக்கு ஒரு பில்டப் ஒண்ணு பண்ணியாச்சு. நாங்க 2024 இருந்தே இந்த மேட்டரை பேசிக்கிட்டு இருக்கோம், இதில் பேச தொடங்கி விட்டோம். ஒன்று. ரெண்டாவது, அவங்களுக்கு தேர் ஆப்ஷன்ஸ் ஆர் ஓபன். இப்போ அதிமுக எப்பொழுது பாஜக கூட்டணியில் விட்டு விலகி விட்டார்களோ அவர்களுக்கு யாரெல்லாம் அதுல சந்தோஷப்படுறாங்கன்னா மெயினா திமுகவுடைய கூட்டணி கட்சிகள். ஏன்னா எல்லோருக்குமே ஒரு ஆப்ஷன் இருக்கிறது. அந்த ஆப்ஷன் அவங்க பயன்படுத்துவாங்களா, பயன்படுத்த விரும்புகிறாங்களா, திமுக அவங்கள கவர் பண்ணிருமா, அதெல்லாம் வேற. ஆனால் ஒரு ஆப்ஷன் உருவாகி இருக்கிறது. முன்னாடி அந்த ஆப்ஷன் இல்ல. இப்ப கம்யூனிஸ்ட் கட்சி போய் ADMK பிஜேபி கூட்டணியில் இருந்தாக்க அவங்க போய் சேர முடியாது, விடுதலை சிறுத்தைகள் சேர முடியாது. ஆனால் இன்று ஒரு ஆப்ஷன் உருவாகி இருக்கு. எனக்கு என்னன்னா, அடுத்த அரசு தமிழ்நாட்டில் எந்த கட்சி ஆட்சி அமைத்தாலும் மற்ற கட்சிகள் நிச்சயமாக அழுத்தம் கொடுப்பார்கள், அமைச்சரவையில் இடம் வேண்டும் என்று. சொல்றாரு, யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்காது அடுத்த எலெக்ஷன்ல. அதை ஏற்கிறீங்களா? இல்ல, அதுதான் சொன்னேன். அவர் திரு ராஜா சொன்னது அது கரெக்ட். கூட்டணியில் இருந்து கொண்டு இத்தகைய திரு உதயநிதியை பற்றி அல்யூட் பண்ணி அவர் பேசுனதோ, இல்ல இந்த மாதிரி அடுத்த வாட்டி யாருக்கும் மெஜாரிட்டி கிடைக்காது அப்படின்னா உங்க கூட்டணியே தோத்து போயிரும் சொல்றது தானே இது. எஃபெக்டிவா தானேங்க, நீங்க தானே இங்க ஜெயிச்சு ஆட்சியில் இருக்கீங்க. உங்க கூட்டணியில இருக்கிற மிகப்பெரிய பிரதான கட்சி மெஜாரிட்டி கிடைக்காதுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? நீங்க தோத்துருவீங்கன்னு தானே அர்த்தம். அதெல்லாம் அவாய்ட் பண்ணிருக்கோம். திரு கோட்டீஸ்வரன், இதுல திமுக கூட்டணியை உடைக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பெரிய கான்ஸ்பிரசியோட பங்கா இது ஏன் இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு தியரி சொல்லப்படுகிறது. திரு பிரகாஷ் அவர்கள் கூட இதுல பிஜேபி இருக்கலாமா, அதிமுக இருக்கலாமா அப்படின்லாம் சொன்னார். அதுக்கான வாய்ப்புகள் அரசியல்ல நம்ம இல்லைன்னு சொல்லிட முடியும்? அதற்கான வாய்ப்புகள் அரசியல நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா அதற்கு உண்டான சாத்தியக்கூறுகள் பாத்தீங்கன்னா ஒரு 2 அல்லது 5% தான் இருக்கும் குறைந்தபட்சம். 90-95 விழுக்காடு இந்த பிரச்சனைகளுக்கும் இந்த சர்ச்சனைக்கு காரணம் VCK தலைவர்கள் தான், அந்த தலைமை தான். இது ஏன் நம்ம கரெக்டா நம்ம கோடிட்டு காட்டுறோம் அப்படின்னா, இப்ப மத்திய கூட்டணியில இருக்காங்க, மாநிலத்துல கூட்டணியில இருக்கிறாங்க VCK, இந்தியா கூட்டணியில.
விசிக கட்சி இதனால அடைந்த பலன் என்ன? எம்பியா இருக்கிறாங்க, எம்எல்ஏ தாண்டி இருக்காங்க. அதை தாண்டி அந்த கட்சி நிர்வாகிகளுக்கு அவங்க கட்சியை வளர்க்கணும். அவங்க சார் அதுவே இவ்வளவு நாளா அவங்க அச்சீவ் பண்ண முடியல சார். இன்னைக்கு அவங்க கட்சியை வளர்க்கணும். இன்னைக்கு 6ல 4 எம்எல்ஏ ஜெயிக்கிறது, அது இன்னைக்கு மாநில கட்சியான அந்தஸ்து பெறதே விசிக இத்தனை வருஷமா அச்சீவ் பண்ணாத விஷயம் தானே சார்? இத்தனை வருஷமா ஆச்சு. இதுக்கப்புறம் நாங்க இதே மாதிரி இருக்கணுமா? அப்ப திமுகவுக்கு வந்து நாங்க என்னைக்குமே கூட்டணி கட்சியாவே இருக்கணும், அவங்களே ஆட்சியில் இருக்கணும், அவங்க அடுத்தடுத்து ஃபேமிலில இருந்து முதலமைச்சர் ஆவாங்க, அதெல்லாம் அப்ப வேடிக்கை பார்க்கறது தான் அண்ணன் திருமாவளவன். இதற்காக தான் அவர் அரசியல் கட்சியை நடத்துறாரா? அப்ப அவருக்குன்னு ஒரு ஆசாபாசம் இருக்காதா? இல்ல அவங்க சார்ந்தவங்களுக்கு அந்த ஆசாபாசம் இல்ல அதுக்கு அவங்க கட்சி இல்ல சார், அதுக்கு அவங்க இப்போ மக்கள் நல கூட்டணியில ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க. பேசிடுவோம். மக்கள் நல கூட்டணியில ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க. 1% கீழே தான் வாக்கு கிடைச்சது. அப்ப கூட்டணி அரசியல்ல தான் அவங்க தேர்தல் வெற்றியை பெற முடியுது, அதிகாரத்துக்கு அட்லீஸ்ட் எம்எல்ஏங்கிற அதிகாரத்துக்காவது வர முடியுது. அப்ப நீங்க திரும்ப வந்து பின்னாடி போற மாதிரி ஆயிராது அது? கரெக்டான ஒரு எடுத்துக்காட்டு சொன்னீங்க நெறியாளர். மக்கள் நல கூட்டணி ஃபெயில் ஆகி போச்சு. ஃபெயில் ஆனதுக்கு அப்புறம் அதுல போய் ஆராய்ச்சி பண்ண முடியாது. பட் திமுகவோட கூட்டணி சக்சஸ் ஸ்டோரி. தொடர்ந்து கூட்டணி வைக்கும் போதெல்லாம் இந்த படம் ஓடுது, இங்க ஜெயிக்கிறோம், மக்கள் கிட்ட ஓட்டு வாங்குறோம். அப்படி இருக்கும்போது அவங்க பார்கெனிங் பவரை இங்க தான் ஏத்த முடியும். அவங்க திருப்பி மறுபடியும் போயிட்டு நாங்க தனியா நாங்க ஒரு தலித் ஃபேஸை வந்து முதலமைச்சரா எடுத்துட்டு வரோம், அண்ணன் திருமாவளவன் இருக்காரு, பொதுமக்கள் எல்லாரும் ஏத்துக்கிற ஒரு தலைமை அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சரா போட்டு கூட அவங்க ஒரு பிரச்சாரத்தை பண்ணா ஒரு கூட்டணி இது பண்ணாங்க. ஆனா அதற்கெல்லாம் அவங்க தயாரா இல்ல, அங்க போக கூட மாட்டாங்க. ஆனா அதை பத்தி பேசுவாங்க. அந்த பேச்சு பொருள் எதுக்கு அப்படின்னா, இப்போ இன்னொன்னு இந்த விஷயத்தை ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு பேசு பொருளாக்கி இதை ஒரு விவாதத்துக்கு விட்டதுனால என்ன ஆயிடும்னா, அதிமுக தலைவர்கள் என்ன பண்ணுவாங்க, அவங்க பேசும்போது திருமா கிட்ட பேசி பார்ப்போமா, இல்ல விசிகேல யார்கிட்ட சொல்லி பார்ப்போமா, கூட்டணி பத்தி பேசுவோமா அப்படின்னு ஒரு சேனல் ஓபன் பண்ணுவாங்க. விஜய் அவர்கள் கூட ஒரு முயற்சி எடுக்கலாம். மேபி நம்ம கூட அண்ணன் திருமாவளவன் இருந்தா நல்லா இருக்குமே, நமக்கு அவங்களுக்கு கொள்கை ரீதியா ஒத்து போகுது, அவரும் பெரியாருக்கு போய் மாலை போறாரு, நம்மளும் பெரியாருக்கு மாலை போறோம், அவரும் பிஜேபி எதிர்க்காரு, நம்மளும் பிஜேபி எதிர்க்காரு. சீமான் அவர்கள் கூட என்ன நினைக்கிறாரு, மேபி சரி நம்ம இவ்வளவு நாள் வந்து கூட்டணி இல்லாம தனியான்னு பேசணும், திருமாவளவன் அண்ணன் சேர்த்துக்கல, நமக்கு என்ன பிரச்சனை, நம்ம வேணா இது பண்ணுவோம். அப்ப என்ன ஆகுதுன்னா, இந்த பிரச்சனை எல்லாம் வரும், இந்த விவாதம் எல்லாம் வரும் தெரிஞ்சேதான் விசிக தலைமை வந்து இப்படி ஒரு பிரச்சனையை வந்து பேசுறாங்க. இல்ல ஆராசா சொல்றாரு இல்லையா, ஆராசா ஒரு கருத்து சொல்றாரு இல்லையா, மத சார்புள்ள சக்திகள் வந்து வந்துடக்கூடாது தமிழ்நாட்டுல, 26 அவங்களுக்கு ஒரு களம் கொடுத்துடக்கூடாதுன்னா நம்ம எல்லாம் ஒன்னா இருக்கணும், இதெல்லாம் புரியாம இவங்க வந்து சில பேர் வந்து பண்றாங்க, அதுக்கு நம்ம எச்சரிக்கையா இருக்கணும்ங்கிறாரு. அப்போ அவங்க வந்து இல்ல பிஜேபி ஹேண்ட் இருக்கிறது தானே மறைமுகமா பாக்குறாங்கன்ற மாதிரி ஒரு மீன். ரொம்ப நாளா பாரதிய ஜனதா கட்சியை சொல்லியும் பாரத பிரதமர் மோடி அவர்கள் பேரை சொல்லி தான் இவங்க அரசியலே பண்ணிட்டு இருக்காங்க. பிஜேபி வளரணும்னா எப்பயோ வளர்ந்துருக்கும். பிஜேபி வளர வேண்டிய சாத்தியக்குறிகள் தமிழக மண்ணுல இல்ல. ஒரு கட்சியினுடைய தலைவரே 3 மாசம் வந்து லீவ்ல போயிருக்கிறார், செபாட்டிக்கல்ல. அப்படிதான் இருக்கு பிஜேபியோட நிலைமை. பிஜேபி பேரை சொல்லிக்கிட்டு இவங்களுக்கு வேணுன்ற அரசியலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சொன்னதை செய்வோம் சொல்லாததை செய்வோம் சொல்லிட்டு எல்லா வேலைவாசியும் ஏத்தி இருக்காங்க. திருமாவளவன் அவர்கள் ஓபனாவே சொல்றாருங்க, அரசியல்வாதிகளோட ஆட்சியா இல்ல, இது வந்து அதிகாரிகளோட ஆட்சியா இருக்கு, ஐஏஎஸ் ஆபீசர் ஐபிஎஸ் ஆபீசர் தான் முடிவெடுக்கிறாங்க அப்படின்றது ஓபனா சொல்றாரு. அதுக்கு என்ன அர்த்தம்னா, முதல்வர் ஸ்டாலின் அவரோட ஆட்சி நடத்தல, அதிகாரிகள் தான் இங்க ஆட்சி பண்றாங்கன்னு சொல்றாரு. அதற்கு என்ன பொருள்? ஸ்ட்ரைட்டாவே அவர் நேரடியா முதல்வரை குறை சொல்ல முடியாது. அப்படி குறை சொன்னா கூட்டணி விட்டு வெளில போங்கன்னு சொல்லிட்டா வேற வழி கிடையாது. அதனால அதை மறைச்சிட்டு அதிகாரிகள் மீது பழிய போட்டுட்டு இவங்க விமர்சனம் பண்றாங்க. அதே அதிகாரிகள் மீது பழிய போட்டுட்டு இவங்க போராட்டம் பண்றாங்க. அதே வந்து என்ன சொல்றாங்க, ஆட்சியில பங்குன்றாங்க. அப்போ இப்ப மட்டும் திமுக ஏதோ ஒரு கட்டத்துல இல்ல நீங்க சொல்றீங்கல்ல வெளியே போங்கன்னு சொல்லிட்டா வேற வழி இல்லன்னு, இப்போ இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில மட்டும் திமுக அப்படி சொல்லாதன்னு நினைச்சோம். இப்போ ஆல்ரெடி நிறைய சிக்கல்கள் போயிட்டு இருக்கு, வெளியே போங்கன்னு சொல்லிட்டா என்ன பண்ணுவாங்க? இல்ல இன்னைக்கு வந்து அது வந்து ஒரு கால்குலேட்டட் ரிஸ்க். அந்த ரிஸ்கை இன்னைக்கு இருக்கிற திமுக தலைமை எடுக்குமா அப்படின்றது தேர்தல் நேரத்துல தான் தெரியும். அவங்க அந்த ரிஸ்கை இன்னைக்கு தேர்தலில் எடுக்கிற மாதிரி தெரியல. ஏன் அப்படி சொல்றேன்னா, இவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது அறிவாலயத்துல போயிட்டு நான் தலைவரை பார்க்கணும்னு சொல்லி அண்ணன் திருமாவளவன் கோரிக்கை வைக்கிறாரு. முதலமைச்சரை எல்லாரும் போய் அப்படி எல்லாம் பாத்திர முடியாது. நிறைய பேர் அப்பாயின்மெண்ட் கேட்டு இன்னும் காத்துட்டு இருக்கிறவங்க லிஸ்ட் எனக்கு தெரியும். அப்படி இருக்கும் பொழுது உடனே அப்பாயின்மெண்ட் வருது, அறிவாலயத்துக்கு வாங்கன்னு சொல்றாங்க. இவங்க ஒரு 4 பேர் போறாங்க. இவங்க போறதுக்குள்ள அங்க சீனியர் மினிஸ்டர்ஸ் எல்லாம் உட்கார்றாங்க. அப்ப என்ன அர்த்தம்னா, இந்த பிரச்சனையை வந்து வளர்க்க வேணாம் திமுக நினைக்குது. ஆனா இந்த பிரச்சனையை பேசுவோமே, இத விவாதம் பண்ணுவோமே, என்னதான் ஆகுதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு விசிக நினைக்குது. இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, உள்ளாட்சி அமைப்புகள்ல அது மேயர் ஆகட்டும், சேர்மன் ஆகட்டும், இல்ல முனிசிபல் தலைவர் ஆகட்டும், நிறைய இடத்துல கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கொடுக்கல. அதனால அவங்களுக்கு வருமானம் வசூல் டெண்டர் கிண்டர்லாம் போல. இன்னைக்கு கூட கோர்ட் ஸ்ட்ரைட்டாவே கேட்டுச்சுங்க, மெட்ராஸ் ஹை கோர்ட், கார்ப்பரேஷன்ல என்னதாங்க நடக்குது, ஏன் இந்த இன்ஜினியர் வார்டு கவுன்சிலர் எல்லாரும் போயிட்டு கட்டடம் எங்க கட்டினாலும் போய் நிக்கிறாங்க, என்ன லஞ்சம் வாங்குறதுக்கு போய் நிக்கிறாங்க,
நீதிமன்றம் வெளிப்படையாவே கேக்குது. அப்ப இங்க பணம் என்பது ஒரு பிரதான அரசியல். அந்த பணம் அது டிரான்ஸ்பர் ஆகட்டும், டெண்டர் ஆகட்டும், ஊழல் ஆகட்டும், லஞ்சம், அதுல பகிர்றதுல பிரச்சனை. முன்னாள் அமைச்சர்கள் என்றாலுமே ஆமா கண்டிப்பா வரும். சகோதரி கரெக்டா சொன்னீங்க. என்னடா வெளிப்படையா ஆட்சியில பங்குனா என்ன? நீங்க சேவை செய்யணும்னா எங்க ஐயா வள்ளலார் மாதிரி பண்ணலாம். ஆட்சியில பங்குனா என்ன? டெண்டர் விடணும், நிரந்தரமா இருக்கிறவங்கள வந்து டெம்பரரி வேலை ஆக்கணும், திருப்பி அந்த டெம்பரரி வேலைக்கு பெர்மனன்ட் ஆக்கணும்னா அதுக்கு காசு கொடுக்கணும். இன்னைக்கு என்ன நிலைமை? ஐயா பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் இன்னைக்கு ஒரு அற்புதமான அறிக்கையை விட்டுருக்காரு. அதுவும் வந்து தந்தியோட செய்தி எதிரொலி என்னன்னா, வேலை வாய்ப்புக்கு அதாவது டீச்சர் ரெக்ரூட்மெண்டே நிறுத்திட்டாங்க. ஆசிரியர்களை வேலைக்கே எடுக்கிறது கிடையாது புதுசா. ஏன்னா காசு இல்லையா அரசாங்கத்துல. அப்ப அரசாங்கம் இதை கூட செய்ய முடியாத நிலைமையில இருக்கு. இவ்வளவு கூட்டணி கட்சியில இருக்கிறாங்களா, இவங்க எல்லாம் எதனா பேசுறாங்களா? அதிமுக சிறப்பான எதிர்கட்சியா செயல்படல, அது வேற விஷயம். ஆனா இதெல்லாம் இனிமேல் ஒவ்வொருத்தரா கேட்க ஆரம்பிச்சாங்கன்னா ஒரு நெருக்கடி வரும் திமுக. அந்த நெருக்கடியை பயன்படுத்தி ஆட்சியில் அதிகாரம் கேட்கலாம், சீட்டு அதிகமா கேட்கலாம், இல்ல மேயர். இந்த தேர்தல் முடிஞ்ச உடனே மேயர் வரும்ல, சென்னை மேயர் எங்களுக்கு கொடுங்க, கோயம்புத்தூர் மேயர் கொடுங்க, மதுரை மேயர் கொடுங்க சொல்லி கூட கேட்கலாம். அதாவது சேவை செய்யணும்ன்றது ஒரு பாதி. அதை தாண்டி ஆட்சியில் எதுக்குன்னா டெண்டர்ல பங்கு பெறணும், சாலைகள் போடுறதுல எங்களுக்கு தெரிஞ்சவங்க போடணும், கட்டடம் கட்டுறது எங்களுக்கு தெரிஞ்ச ஆளுங்களுக்கு நாங்க கான்ட்ராக்ட், அதுவும் ஒரு நோக்கம் இருக்கு. அதையும் நம்ம கடந்து போக முடியாது. ஏன் எல்லாம் திமுகவே, திமுக அமைச்சர்கள், திமுக மேயர், திமுக கவுன்சிலரை எடுத்துட்டு போனோமா? கூட்டணியில தானே இருக்கும். அப்ப எங்க கட்சிக்கு, எங்க கட்சிக்காரர்கள் அந்த அடிப்படை கேள்வி இதற்கு பின்னாடி ஒளிந்திருக்கு. ஓகே, விசிகாவுக்கே நிறைய அதிருப்திகள் இருக்கு அப்படிங்கிறார். இது வந்து பிஜேபியோ யாரோ வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. அவங்களுக்கு ஆட்சி ரீதியா அதிருப்திகள் இருக்கு, அவங்களுக்கான உரிய பங்கு கிடைக்கலங்கிற நிறைய விஷயங்களை சொல்றேன். இப்போ நான் ஒரு சீக்ரெட்டை உங்ககிட்ட நான் சொல்றேன். வேங்கை வாசல் பிரச்சனையை வேங்கை வயல் பிரச்சனையை வந்து அர்ஜுன் ஆதவ் வந்து கிளப்புறாரு. அங்க என்ன நடந்தது அப்படின்றத வந்து அரசாங்கம் சொல்லிடுச்சு. எங்க எப்ப சொன்னாங்க? திருமாவை கூப்பிட்டு பர்சனலா சொல்லிடுச்சு. ஏன் பப்ளிக்கா சொல்ல முடியாது. ஏன்னா அதை ஒரு பப்ளிக்கா நீங்க சொன்னீங்கன்னா அதை ஒரு முன்னுதாரணமாக எடுத்துட்டு சாதி ரீதியாக நடக்கக்கூடிய தாக்குதல்களுக்கு எல்லாமே அதை ஒரு உதாரணமாக காட்டுவாங்க. அந்த அளவுக்கான ஒரு சம்பவம் தான் அது. நான் கூட அதை வெளிப்படையா சொல்ல விரும்பல. ஆனா அங்க வேங்கை வயல்ல என்ன நடந்ததுன்றத வந்து இன்னைக்கு திமுக இவ்வளவு வேங்கை வயல்ல யார் குற்றவாளின்னு அரசுக்கு தெரியும், தெரிஞ்சு சொல்லாம இருக்காங்க. திருமாவுக்கும் தெரியும் வேங்கை வயல்ல என்ன நடந்ததுன்னு திருமாவுக்கும் தெரியும். மதுரையில் கொடியேற்றுறது 50 அடி உயரம் அதிகமாக கொடியேற்றணும் அப்படின்னும் போது எல்லா இடத்துலையும் அந்த மாதிரி அதிகமாக கொடியேற்றுறத அலோவ் பண்ணுறதில்ல. அதான் இஷ்யூ, ரைட்டா? இவங்க சொன்ன ஆதவ் அர்ஜுன் வந்து உங்க பேட்டியிலையும் சொன்ன முக்கியமான காரணம். அதை தாண்டி இந்த கூட்டணி வந்து பெரிய அளவுக்கு ஜெயிக்காது அப்படின்னு சொல்றது இருக்க வன்மம். இந்த வன்மம் ஏன் பிறக்குது அப்படின்னு அப்படி ஆதவ் அர்ஜுனுக்கு என்ன திமுக மேல வன்மம் இருக்க முடியும்? அதுதான் தெரியல. அது வந்து ஒரு கொஸ்டின் மார்க். ஒருவேளை உதயநிதி வந்து முன்னாடி அவருக்கு சீட்டு கொடுக்கல அப்படின்ற ஒரு எம்பி சீட்டு கேட்டாரு, ஆதவ் அர்ஜுன் கேட்டாரு, அவருக்கு கிடைக்கல. அதாவது ஆதவ் அர்ஜுனன் அவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு இளம் தலைவரா நிறைய செலவு பண்றாரு, கட்சியில முக்கிய பொறுப்புல வராரு, பிரச்சாரம் எல்லாம் பண்றாரு. அப்ப எல்லாமே என்ன பேசு பொருள் இருந்ததுன்னா பத்திரிகையாளர் மத்தியிலும் சரி, விசிகா தோழர்கள் மத்தியிலும் கண்டிப்பா ஆதவ் அர்ஜுனனுக்கு ஒரு இடத்துல சீட்டு கொடுப்பாங்க. ஆக்சுவலா அதுல என்ன நடந்தது கோடீஸ்வரன்? விசிகா அதுலயுமே ஒரு மன கசப்பு. அதுல இல்ல கோடீஸ்வரன், அதுல என்ன நடந்தது தெரியுமா? சொல்லுங்க. அதுல வந்து பொது தொகுதி 1 எல்லாருமே அவங்கவுங்க எண்ணிக்கையில போன முறை போட்டிட்டு தான் போட்டிடணும்ன்றதுதான். இவங்க வந்து 3 கேட்கிறாங்க. அப்ப முடியாது, வேணும்னா ஒரு பொது தொகுதி தரோம், ஒரு தலித் தொகுதி தரோம் அப்படின்றாங்க. வேணாம், எங்க கட்சியில 2 தலித் இருக்காங்க, விழுப்புரம் சிதம்பரம் விட முடியாது, ரவிக்குமாரை விட முடியாது அப்படின்னு சொன்னது யாரு? திருமாவளவன். சோ இப்ப திருமாவளவன் அவர்கள் நினைச்சிருந்தா ரவிக்குமாரை விட்டுட்டு ஆதவ் அர்ஜுன் கொடுத்திருக்கலாம், ஒரு பொது தொகுதி எடுத்திருக்கலாம். ஏன் பண்ணல? அப்ப அங்கேயும் நீங்க சொல்றபடி தப்பு திமுக மேல இல்லன்றீங்க. தப்பு திமுக மேல. திமுக வந்து இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து ஏற்கனவே எதிர்கொண்டிருக்கு. ஒரு உதாரணம் வரலாற்றுல இருந்து நான் சொல்றேன். அதாவது பாமகன்னு ஒரு கட்சி திமுகவுக்கு ரொம்ப குடைச்சல் கொடுத்துக்கிட்டு இருந்தது. எப்போ ஜெயலலிதா வந்து மைனாரிட்டின்னு சொல்லிட்டு இருந்த அந்த பஜனைகள் கேட்டுக்கொண்டிருக்கும் போது பாமக கட்சி ரொம்ப பிரச்சனையாச்சு. அப்போ
மறைமலை அடிகள் நகரை வந்து ஒரு சேட்டலைட் டவுனாக மாற்றணும்னு சொல்லிட்டு சிஎம் வந்து அறிவிக்கிறார் கலைஞர். அப்போ வந்து அங்க நிறைய வந்து பாமக எம்எல்ஏ இருக்கக்கூடிய தொகுதி அங்க வந்து முடியவே முடியாதுன்னு பெரும் பிரச்சனை. ரைட்டுங்களா? நேரா அறிவாலயத்துக்கு கூப்பிடுறாரு. நாங்க எல்லாரும் ஓடுறோம். பாமக இவ்வளவு குறைச்சல் கொடுக்குது. அப்போ காங்கிரஸ் வந்து பீட்டர் அல்போன்ஸ், சுதர்சனம் இந்த மாதிரி ஒரு காம்பேக்டான அலையன்ஸ் வந்து திமுக இருக்கு. அவங்க எல்லாம் காம்பேக்டா இருக்காங்க. மத்தியில ஆட்சியிலயும் இருக்காங்க, எல்லாமே இருக்காங்க. ஸோ அப்போ வந்து கலைஞர் வந்து நாங்கள் பாமகவை எங்கள் கூட்டணியில் இருந்து நீக்குகிறோம்னு அனௌன்ஸ் பண்ண. அப்படியா? ஆமா. ஆட்சியில இருக்கும்போதா? 2006-11. ஆனா அவங்க ஆதரவு இல்லாம ஆட்சி நிலைச்சிருக்காது. அந்த நாங்க எங்க கூட்டணியில இல்லைன்னு அவர் அனௌன்ஸ் பண்ணாரு. நாங்கெல்லாம் பிரஸ் மீட்டுக்கு போன ஆட்கள். நாங்கெல்லாம் உங்க சீனியர் ரிப்போர்ட்டர் பெனட்டோ இருப்பாரு, நானும் பெனட் எல்லாம் தான் ஒன்னா போனோம் பைக்ல, அறிவிச்சாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நிகழ்வும் தமிழக அரசியல்ல இருக்கு. இப்போ விடுதலை சிறுத்தைகள் இல்லைன்னா என்ன பண்றது அப்படின்ற ஒரு விஷயத்த திமுக ரெடி பண்ணிருக்கு. ரெடி பண்ணி அவங்களுக்கு வேற ஆப்ஷன் இருக்கும். அவங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு. ரைட்டுங்களா? இப்போ அவங்களுக்கு விசிகாக்கு ரீப்ளேஸ்மெண்ட் அவங்களுக்கு யாரு சார்? விசிகாக்கு நிறைய ரீப்ளேஸ்மெண்ட் அவங்க தலித் லீடர்ஸே இருக்காங்க. அவங்க இப்போ ராஜாவை விட மிக சிறந்த தலித் லீடர் கிடையாது. ராஜா வந்து ஒரு நல்ல ஆர்குமெண்ட் வைக்கக்கூடிய பெரியாரிஸ்ட், நல்ல பர்சனாலிட்டி, நல்ல பேச்சாளர். அவர் அந்த பெரம்பலூர் பெல்ட்ல இருப்பாங்க. அப்புறம் கடலூர் பெல்ட்ல ஒரு லீடர் இருப்பாங்க. வேலூர், திருவண்ணாமலை பெல்ட்ல இருப்பாங்க. சென்னைக்கு லீடரே தேவையில்லை. திமுக தான் தலித்துகளோட கட்சி, விசிகா கிடையாது சென்னையில. அது எனக்கு தெரியும். நான் சென்னை வாசின்றதுனால 30 வருஷமா பத்திரிகையாளரா அந்த சென்னை தேர்தலை பாக்குறதுனால தெரியும். சோ விசிகா வெளியே போனாலும் திமுகவுக்கு லாஸ் இல்லைன்னு. திமுகவுக்கு லாஸ் இல்லை. ஆனா ஆதவ் அர்ஜுன் ரெட்டி வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கிரியேட் பண்றதும் அதை திரும்ப வந்து இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கிறதும் ரொம்ப ரேர் ஃபினாமினா இருக்கு. சார், மக்கள் நல கூட்டணியை பத்தி நீங்களும் பேசுனீங்க. மக்கள் நல கூட்டணியுடைய பிதாமகன் யார் தெரியுமா? சசிகலா நடராஜன். அவருதான் அதிமுகவை மறுபடியும் அதிகாரத்தில் கொண்டு வருவதற்கான சூத்திரமாக மக்கள் நல கூட்டணியை உருவாக்கினார். திமுக தோற்றது அப்போ அந்த பீரியட்ல. அன்னைக்கு அந்த கூட்டணி கட்சிகள் திமுகவோட சேர விடக்கூடாதுன்றது அவங்கள தனி கூட்டணி உருவாக்க வச்சது அதிமுகவுடைய ஒரு டாக்டிக்கல் லைன். அப்படி தோத்துன்னு வச்சுங்க திமுக. அதே மாதிரி ஒரு விஷயம் இப்ப ஏன் நடக்க கூடாது அப்படின்னு கேட்க. அப்படி நான் கேட்கல. நான் என்ன சொல்றேன்னா, அன்னைக்கு ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு டாக்டரின் எல்லாம் எழுதினாங்க மக்கள் நல கூட்டணிக்காக. ஆனா முதல்வர் வேட்பாளர் யாரு? விஜயகாந்த். ஏன் திருமாவளவன் இல்ல? ஏன்னா அன்னைக்கு தேமுதிக பெரிய கட்சி. அதேதானே. அப்போ துணை முதல்வர் வேட்பாளர் எல்லாமே நீங்க அன்னிலிருந்து அன்னைக்கு துணை முதல்வர் யாரையும் சொல்லல. அவங்க முதல்வர் வேட்பாளரா மட்டும் விஜயகாந்த் அறிவிச்சாங்க. சரி, துணை முதல்வரா. ஆனா ஆட்சியில வந்து ஆட்சி அமைத்தால் எல்லாருக்கும் தான் பங்குன்றத உடன்படிக்கையோட ஒரு டாக்டரின் அது. மூப்பனார் காலத்துல இருந்து இவங்க எழுதி வச்சுக்கிற ஒரு டாக்டரின். மூப்பனார் கிருஷ்ணசாமியை கொண்டு வந்தாரு, திருமாவளவனை கொண்டு வந்தாரு. இவங்க ரெண்டு பேரும் அரசியலுக்கு, தேர்தல் அரசியலுக்கு கொண்டு வந்ததே தமாக மூப்பனார் தான். ரைட்டுங்களா? அது அவர் அவ்வளவு பெரிய மெக்னானிமஸ் பொலிட்டீஷியன். அவர் கொண்டு வந்தார், நின்னாரு, போனார். ஸோ ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்ற விஷயம் என்பது அன்னைக்கு காலகட்டத்தில் விஜயகாந்த் தான் முதல்வரா இவங்க ஏத்துக்கிட்டாங்க, இவங்க ஏத்துக்கல. ஸோ திமுகவுக்கு இந்த கூட்டணி குழப்பம் எல்லாம் புதுசு இல்லை. ஓகே, they know how to handle and where to hit, how to destabilize. யாரை destabilize பண்ண? விசிகாவே. Destabilize the trouble what created by the விசிகா. சரி, கேப்போ திரு கலை விசிகா போனாலும் திமுகவுக்கு பெரிய இழப்பு இல்லை அப்படிங்கிறாரு. விசிகாக்கு தான் இழப்பு எண்ட் ஆஃப் த டே எப்படி சுத்தி பார்த்தாலும். இல்லைங்க, அப்படி ஒரு புள்ளியில இப்ப தமிழக அரசியல் இருக்கான்னு எனக்கு தெரியல. விசிகாவை சுற்றி ஒரு வட்டம் போடப்பட்டிருக்கு. விசிகா போனா அதை வரவேற்கிறதுக்கு அதிமுக காத்துட்டு இருக்குது. விசிகால ஒரு பலனும் இருக்காதுன்னா ஏன் அதிமுக அந்த அளவுக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கணும்? அது யாருமே இல்ல, யார் வந்தாலும் வரவேற்பாங்க. இல்ல, அப்படி இல்ல. அது யார் வந்தாலுங்கிறது வேற விஷயங்க. அவங்க பாஜக வந்தா வரவேற்கலையே, வேணாங்கிறாங்களே. விசிகாவை வரவேற்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க.
அவங்க என்ன நினைக்கிறேன், 2 ப்ராங்கடா பாக்குறாங்க. விசிகா வந்தா அதிமுக ஏற்கனவே இருக்கக்கூடிய தலித் வாக்குகள் பலமாகும் நினைக்கிறாங்க. ஓகே, தலித் வாக்கு வங்கி பாரம்பரியமா அதிமுக இருக்கிற வங்கி திரும்ப மீண்டு வரும் சொல்லி அவங்க விசிகா வந்து அது உபயோகப்படும் நினைக்கிறாங்க. ஓகே, அது ஒரு காரணமா இருக்கும். நான் அவுட்செட் ஒரு விஷயத்தை பதிவு பண்ணிடுறேன், நேரம் இருக்குமா என்னன்னு தெரியல. இந்த உங்களுக்கு கொடுத்த பேட்டியில் ஆதவ் அர்ஜுன் வந்து ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவா சொன்னார். அதிமுக பலவீனமா இல்ல, பலத்தோடு இருக்கிறது என்ற உண்மையை அவர் ஒத்துக்கொள்ளக்கூடிய நேர்மை அவர்கிட்ட இருந்துச்சு. அந்த நேர்மை திறம் இன்னைக்கு பல பேர்கிட்ட இல்லை. அதை நான் சொல்ல விரும்புறேன். இன்னொன்னு நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, பாஜக எதிர்ப்புல தான் திமுகவோட கூட்டணிக்கு திரும்ப போறாரு. மெயினா விசிகா போறதுக்கு, மற்ற கட்சிகள் போறதுக்கு கூட, கம்யூனிஸ்டுகள் திமுக கூட்டணியில உறுதியோடு இருப்பதற்கு காரணம் வந்து பாஜக எதிர்ப்பு, சனாதன எதிர்ப்பு. அந்த ரெண்டுலையும் இப்ப விட்டு கொடுக்குதோ நழுவுதோ, அப்படி திமுக நழுவுதா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் விசிகாக்கு அதிகமா வந்ததுனால இப்ப இந்த கூட்டணியில் நம்ம இருக்க வேண்டிய அவசியம் என்ன, தேவை என்னங்கிற அந்த ஒரு எண்ணம் அவங்களுக்கு வந்திருக்கு நான் நினைக்கிறேன். இவ்வளவு விஷயங்களுக்கு கூட்டணிக்கு காரணமே நேரடியா சொல்ல முடியாம பல்வேறு விஷயங்கள்ல அவங்க அதை வெளிப்படுத்துறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். திரு பிரகாஷ், கூட்டணியோட மையமாவே இருக்கிறதே பாஜக வெளிப்பாடுகளை கொண்டு அதே பாஜக எதிர்ப்பு அதிமுக ஆஃபர் பண்ணுச்சுனா, ஆனா பல்வேறு வெளிப்பாடுகளை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதுதான் அவங்களுடைய மெயின் ஸ்ட்ரீம். அதே பாஜக எதிர்ப்பு அதிமுக நீங்க சொல்லும்போது ஏன் அங்க போக முடியாது அப்படிங்கறதையும் சனாதனத்தையும் உறுதியாக எதிர்க்க முடியாது. ஆதவ் அர்ஜுனோட ஸ்டேட்மென்ட் அவங்களுக்கு ஐயப்பாடு வந்தாச்சு. அதனாலதான் அவங்க வந்து திமுக கூட்டணி எதிர்த்து இப்பயே, ஆக்சுவலா திரு பிரகாஷ் சொன்ன மாதிரி தேர்தல் நேரத்துல தான் அதெல்லாம் பண்ணணும். ஆனா இப்பயே பண்றாங்க. அவங்களால பொறுத்து கொண்டு இருக்க முடியவில்லை. ஓகே, இப்பயே அதை பிரச்சனையாக்குறாங்க. கேப்போம். இல்ல அதிமுக கூட்டணிக்கு சாத்தியக்கூறு இருக்கிறது. அந்த விஷயத்துல திமுக வந்து விசிகாவை தூக்கி எறியறதுக்கு தயாரா இருக்கு நான் நினைக்கல. ஓகே ஓகே, பாப்போம். திரு சுமந்த், நிறைவு கருத்து உங்களுடைய. நிறைவு கருத்தாக திரு திருமாவளவன் அவர்கள் இந்த விஷயத்தின் மூலம் விசிகே உடைய ஒரு நிலைப்பாட்டை ஒரு மிகப்பெரிய பேச்சு பொருள் ஆக்கிவிட்டார். இப்ப ஏதோ ஒரு ஃபீலிங் வந்து விசிகே எந்த பக்கம் போறாங்களோ அந்த பக்கம் ஜெயிச்சிருமோ அப்படிங்கிற கூடிய அந்த அளவுக்கு, அப்கோர்ஸ் இன்னும் 1.5 வருஷம் இருக்கு. இது எதுவுமே வந்து ஃபைனல் கிடையாது, எல்லாருக்கும் தெரியும். ஆனால் நிச்சயமாக as far as he is concerned, இந்த முயற்சி அப்படிங்கிறது ஒரு வெற்றி தான். நாளைக்கு திமுக எப்படி பழி வாங்குவாங்க, எப்படி சுத்தி பார்த்தாலும் ஹெட்லைன்ஸ்ல வந்தா நல்லது தானே அப்படின்னு. ஹெட்லைன்ஸ்ல வந்தது நல்லது மட்டும் இல்ல, ஹெட்லைன்ஸ்ல வரும்போது என்ன பேசுறாங்க, ஒருவேளை விசிக அந்த பக்கம் போயிருச்சுனாக்கா அப்படின்னா நிச்சயமாக அவர்களுடைய வாக்கு வங்கிக்கும் தாண்டி அந்த முக்கியத்துவத்தை திருமாவளவன் இந்த ஆதவ அர்ஜுனா எபிசோடு மூலம் தன் கட்சிக்கு தேடி கொடுத்துட்டார். இன்னைக்கு வந்து அதை பத்தி எவ்வளவு விவாதம் நடந்துட்டு இருக்கு. விசிகேனுடைய வாக்கு வங்கி எவ்வளவு, அவர்கள் வந்து வெற்றியும் தோல்வியும் தமிழ்நாட்டுல தனித்து அவர்கள் யார் எந்த பக்கம் சாய்ந்தாலும் அந்த பக்கம் தான் வெற்றி பெறும் என்று உறுதியாக சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஆனாலும் அந்த இம்ப்ரெஷன் இப்ப கிரியேட் ஆயிருக்கு, அந்த பர்செப்ஷனை கிரியேட் பண்ணிட்டாங்க. பட் எதுவுமே இது ஃபைனல் கிடையாது. திமுக இந்த சம்பவத்தை மறக்க மாட்டார்கள். நிச்சயமா there will be a blowback. அது எப்போ blowback ஆகும், எப்படி blowback ஆகும்ங்கறத பொறுத்திருந்து பாருங்க. இது இப்ப தேர்தல் கூட்டணிகள் அமைக்கும் போதுதான் இதை யார் எப்படி ரியாக்ட் பண்றாங்கன்ற உண்மை முகங்கள் வெளியே. நிச்சயமா நிச்சயமா. ஓகே, பார்ப்போம். இன்னும் நிறைய நாட்கள் இருக்கு, பொறுத்திருந்து பார்ப்போம். நிகழ்ச்சியில கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த 4 விருந்தினர்களுக்குமே நன்றி. பார்த்தவங்களுக்கும் நன்றி. நேயர்களே, தொடர்ந்து